என் அருமை மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொளி மூலமாக உங்களுக்கு நான் நடத்த இருப்பது கேள்வி பதில் பயிற்சிகள். இதெல்லாம் ஆன்சர்ஸையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து எது எது முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறதையும் இந்த பகுதியில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ பக்கம் 100 எடுத்துக்கோங்க. நம்ம நேரடியாக போயிடலாம், ஏன்னா இதுவும் நிறைய இருக்குது நம்ம ஆன்சர் பேச சொல்கிறதுக்கு. ஸோ நம்ம நேரடியாக பாடத்துக்குள்ளே போயிடலாமா? சரியா? பக்கம் 100 எடுத்துக்கோங்க. கையில் பென்சில் வச்சுக்கோங்க, புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இலக்கண தேர்ச்சிக்கோள், இதுதான் முதல் பகுதி. வெண்பாவிற்கு ஏற்ப அடுத்த சீர் என்னவாக அமையலாம்? பொருத்தமான சீரினை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. அன்பே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆன்சர் தகழியாய். தகழியாய். அடுத்தது வான்மழை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. தூறலில். ரெண்டு சொல் கொடுத்துருக்காங்க. இதில் எதை போட்டால் உங்களுக்கு தலை கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. நான் ஆன்சர் சொல்லிட்டேம்மா. ஏன்னா இதை உட்காந்து நீங்கள் போட்டு டைம் அதிகமாகும் இல்லையா, அதனால தான் நான் உங்களுக்கு ஆன்சரே சொல்லிட்டேன். வான்மழை வந்தால் தூறலில்னு வந்தால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அடுத்தது கண்ணிரண்டும் அப்படின்னா இல்லார் இல்லாதார், ரெண்டும் ஒரே மீனிங் தான். புரியுதா? இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரெண்டு இதுவும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி தான், சிச்சுவேஷனுக்கு பொருத்தமாக தான் வருது. ஆனால் தலைப்படி அசைப்படி எது கரெக்டாக வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். விதிப்படி வருதா, விதிப்படி வரக்கூடிய வார்த்தை எதுன்னு கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. ஸோ என்னது? இல்லா. இல்லாருங்கிற இதுதான் கரெக்டு. அடுத்தது வெண்ணிலவு காய்கிறதுன்னு வரணும். ஒளிர்கிறதுன்னு போடலாம், ஆனால் அது தலை தட்டும். தலை தட்டும். ஸோ நமக்கு என்ன வரணும்? காய்கிறது அப்படிங்கிறது தான் வரணும். சரியாம்மா? புரியுதாம்மா? அடுத்தது வெய்யோன். வெய்யோன் காய்ந்திட. காய்ந்திடன்னு வந்தால் தான் சரியாக இருக்கும். அடுத்த சொல், அடுத்த சீர் என்ன வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லியாச்சு. அப்புறம் அடுத்து போகலாம். 3வது சீர் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கரையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் 3வது சீரை நீங்கள் எழுதணும். 3வது சீரை நீங்கள் எழுதணும். சரியா? சரி. கல்வி கரையில் கற்பவர். கற்பவர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாசகம்தான். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படிங்கிறது அதனுடைய பழமொழி. ஸோ அதனால் இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கல்லாரே ஆயினும் கேட்க. எழுதிக்கோங்க ஆன்சரை. கல்லாரே ஆயினும் கேட்க. நல்லவை செய்யின் நலமே. ஆன்சர் நலமே. அவமதிப்பும் ஆன்ற பொருள். அடுத்த சீர் என்னது? பொருள். உண்ணாது நோற்பார் பெரியோர். ஆன்சர் சொல்லிட்டேனா? எழுதிக்கோ. அடுத்தது பொறுத்துக. நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். ரிப்பீட் பண்ண டைம் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். நீங்கள் கவனிக்கலை இல்லைன்னா புரியலைன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு தடவை காணொலியை போட்டு கேட்டுக்கோங்க. கேட்டு ஆன்சரை எழுதிக்கோங்க. பொறுத்துக. பொறுத்துகளை மாச்சீர், காய்ச்சீர், விளச்சீர், ஓரசைச்சீர்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அதனுடைய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 2வது ஆப்ஷன். 4 3 1 2. இது அப்படியே கேட்பாங்க எக்ஸாமில் இந்த பொறுத்துகவை அப்படியே கேட்பாங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோ. 4 3 1 2. அடுத்தது கீழுள்ள சொற்களை ஈற்று சீராக வைத்து இன்னிசைது. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. கடல், வாழ், மழை, தேன், மரம். இதை இந்த பொருளில் உங்களை வெண்பா சின்னதாக வெண்பா எழுதி பழக சொல்கிறாங்க. இன்னிசைனா 4 அடி, அதே மாதிரி நேரிசைனா வெண்பானாலும் 4 அடி, இல்லை குரல் வெண்பா 2 அடி, எது வேணாலும் எழுதி பழகுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்குரியது, உங்கள் கற்பனைக்குரியது, உங்கள் தமிழ் ஆர்வத்திற்குரியது. ஸோ ஆர்வமுடையோர் இதை எழுதி பாருங்கள். கவிதை தலைப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் எழுதி முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்விக்கு போகிறேன். வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாடம் நடத்தும் போதே சொல்லிட்டேன். தலை எதெல்லாம் அப்படின்னு சொல்லி வெண்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. இதுதான் வெண்பாவிற்குரிய தலை. 2 தலைகள் தான் இருக்குது. அடுத்த கேள்வி, ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன?
இதுவும் நான் உங்களுக்கு பாடம் நடத்தும் போது சொல்லிட்டேன். அடிதோறும் ஒரே எதுகை பெற்று வந்தால் ஒரு விகற்பம், அடிதோறும் பல எதுகை பெற்று வந்தால் பல விகற்பம். இதுதான் ஆன்சர். ஓகே, சரிப்பா. 101 பலவுள் தெரிக. ஒவ்வொரு பாடத்துக்கும் இயலுக்கு பின்னாடி 5 வரும்னு சொன்னேன். அதுலேருந்து தான் எல்லா கேள்விகளுமே உங்களுக்கு வரும். 14 1 மார்க் இருக்குது, 14 1 மார்க் இருக்குது, 14 மார்க்கு. 14 நீங்கள் சரியாக வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சொலையாக 14 மார்க்ஸ் அதில் அப்படியே எடுத்துடலாம். சரியா? பாருங்கள், பலவுள் தெரிக பாருங்கள். காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. இத்தொடரில் கலன் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசைக்கருவி. கலன் அப்படிங்கிறது யாழ்ன்னு சொன்னேன் நடத்தும் போது, ஞாபகம் இருக்கா? இங்கே உங்கள் பாடப்பகுதியில் அதை வந்து யாழ்ங்கிறது ஒரு இசைக்கருவி, வீணை மாதிரி இசைக்கருவி. அதுதான் ஆன்சர். சுரதா நடத்திய கவிதை இதழ். நான் நடத்தும் போதே சொன்னேன், மார்க் பண்ணுங்கன்னு, ஞாபகம் இருக்கா? 2வது ஆன்சர் காவியம். கவிதை இதழ்னு கேட்டிருக்காங்கம்மா, அதனால் காவியம். 3வது விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. தொடர் தரும் முழுமையான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4வது ஆப்ஷன் விண்ணு விண்வெளியில் உள்ள வெண்மதி செங்கதிர் முகில் அனைத்தும் வேறு வேறுன்னு, அதுதான் அதோடைய மீனிங். ஸோ 4வது ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கேட்பாங்க. ஆட் வேர்டு. மிச்சம் 3 தொடர்புடையதாக இருக்கும், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அந்த 3க்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும், ஆட் வேர்டு. அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ இதில் என்ன, இதே கேள்வியவே கேட்டாலும் கேட்பாங்க. 98%, 99%. வசம்பு, மணத்தக்காளி இலை சாறு, கடுக்காய், மாவிலை கறி. இது எல்லாமே வந்து ஓலைச்சுவடி எழுத்துக்களின் மீது தேய்க்கக்கூடியது, தெரியும்ல, மையி. இதில் வந்து ஆடு எது? கடுக்காய். கடுக்காய் மட்டும்தான் இதில் ஆட் வேர்டு, சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்கு இந்த வார்த்தை. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க, பொருந்தாத ஒன்றைன்னு தான் கேட்டிருக்காங்க. கேள்வியை ஒழுங்காக நல்லா படித்து பார்க்கணும். ஸோ கடுக்காய் தான் ஆன்சர். குழி மாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல்? இதுவும் நான் உங்களை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருந்தேன். கணிதம். குழி மாற்றுன்னு சொன்னால் அது கணிதம். 2வது ஆப்ஷன், இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், இடையீடு, வசனம் கவிதை, எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, இப்படி 2 மார்க் கொஸ்டின் சின்ன சின்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதில் உள்ள 4 கேள்வியுமே முக்கியமான கேள்வி. இதிலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக 2 மார்க்கில், செய்யுள்ள 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. இது செய்யுளும் உரைநடையும் கலந்து தான் வந்து உங்களுக்கு குருவினா சிறுவினாலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 4மே முக்கியம், 4 வினாக்களுமே முக்கியம். 2 மார்க்ஸ் தான். சரியா? அடுத்து சிறுவினாவும் அதே மாதிரி. 3ஆன காலம் போல் ஒன்று, எவை, ஏன். அடுத்து நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள். இது அடிக்கடி பொது தேர்வில் கேட்கக்கூடிய கேள்வி. ஒன்று உன் மனசில் என்ன இருக்கோ அதை எழுதலாம், இல்லை புத்தகத்தில் அன்பினால் திருத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அதில் உள்ளதை நீயா சொல்கிற மாதிரி சொல்லணும். கேள்விக்கு தகுந்த மாதிரி பதிலை மாற்றி எழுதணும், தெரியணும். அப்படியே வந்து டைரெக்டாக வந்து எழுதக்கூடாது புக்கில் உள்ள பாயிண்ட்ஸை. நீங்கள் ஆசிரியரானால்னு கேட்டிருக்காங்க, அதனால் நீ அந்த இடத்துல ஒன்றை வச்சு நீ சொல்கிற மாதிரி தான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இல்லை உனக்கா தோணுது, பல நேரங்களில் எனக்கு இதெல்லாம் தோணியிருக்கு மிஸ் மைண்டில், ஏன் இந்த டீச்சர்ஸ் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தோணியிருக்கு மிஸ் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸே எழுதலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது நீங்களாக எழுதுகிற கேள்வி தான். சரியா? அடுத்த கேள்வி பார்த்தீங்களா, வாயிலோயே என தொடங்கும் ஔவையாரின் புறநானூற்று பாடல் பாடான் திணைக்கு உரியது என்பதை நிறுவுகன்னு கேட்டிருக்காங்கல்ல. அதில் பாடான் திணை கீழே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டெஃபினிஷனை எழுதி அந்த பாட்டு எப்படி அந்த அந்த பாடலோடு பொருந்தது அந்த திணைங்கிறத நீங்கள் எழுதணும். இதில் பாடான் திணைங்கிறது யார்? ஔவையார் வந்து பாடப்படக்கூடிய ஆண்மகனது ஒழுக்கலாறுகளை பற்றி கூறுவது பாடான் திணை, அதான டெஃபினிஷன். இங்கே யார் பாடுறாங்க? ஔவையார். யாரை பற்றி? அதியமானை பற்றி. அதியமானையினுடைய ஈகையை பற்றி சொல்கிறாங்கல்ல நிறைய இடத்துல. அதனால் இது வந்து பாடான் திணை அப்படின்னு அந்த பாட்டோட பொருத்தி எழுதணும். அதே மாதிரி நெடுவினாலையும் ஒரு கேள்வி வந்து செய்யுள்ள இருந்திருக்கு, 2வது கேள்வி உரைநடையில் இருந்திருக்கு.
3வது கேள்வி பாருங்கள், சாலை விபத்தில்லா தமிழ்நாடு. இதை நான் நடத்தும் போதே அந்த போக்கில் தான் உங்களுக்கு பாடமே நான் நடத்தினேன், கதையை அந்த விளக்கத்தை எல்லாம் சொன்னேன். அதை மைண்டில் வச்சுட்டு இதுவும் நீங்கள் சொந்தமாக எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. புரியுதா? ஸோ நான் எப்படி எழுதணும்னு சொன்னேன்ல, அந்த விதிமுறைகள் என்னெல்லாம் செய்கிறீங்க, எதெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் தவிர்த்தால் விபத்தில்லாத தமிழ்நாடை உருவாக்கலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு 8-10 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா இது நெடுவினாமா. ஸோ 6 மார்க்ஸ் அப்படியே கிடச்சிரும். ஓகேயா? அடுத்து 102ஆம் பக்கத்துக்கு வாங்க. மொழியை ஆழ்வோங்கிறதெல்லாம் நீங்கள் பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் தான் படித்து பார்த்துக்குங்க. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக, மிக மிக முக்கியமான பகுதி. இந்த மாதிரி டைப்பும் பொது தேர்வில் இலக்கண கேள்விகள் 7 2 மார்க் எழுதுறீங்கல்ல, இலக்கண கேள்விகள் 2 மார்க்ஸில் 7 விடை எழுதணும். நீங்கள் வினாக்கள் இருக்கும், அதில் 9 கேட்டிருப்பாங்க, நீங்கள் 7 எழுதணும். அதில் இந்த மாதிரி டைப்பில் கேட்பாங்க கொஸ்டின்ஸு. இது மாதிரி நான் நிறைய கொடுக்குறேன். இப்போ புக்கில் உள்ளதுலேருந்து தான் பெரும்பாலும் கேட்பாங்க, பெரும்பாலும் புத்தகத்திலேருந்து தான் கேட்பாங்க. அதனால் அது உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், எங்கள் ஊரில் நூலகம் கட்டிடம் கட்ட அரசுன்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இதில் நான் பிழையை மட்டும் சொல்கிறேம்மா. எங்கள் ஊரில் கரெக்டு தான். நூலக கட்டடம் கரெக்டு தான். நூலக கட்டிடம் கிடையாது, கட்டடம். டீக்கு பதிலாக டா போடணும், அதுதான் பிழை. அதே மாதிரி அரசு வல்லினரகரம் கொடுத்துருக்காங்க, அங்கே இடைநரகரம் சின்னரா வரணும், அரசு. இந்த 2 பிழை அதில் இருக்குது. அதே மாதிரி அடுத்ததில் பாருங்கள், ரெங்கன் வெங்கல பாத்திரக்கடை வைத்திருக்கிறார்ல, பாருங்கள் ஒரே ஒரு பிழை இருக்குது. வெங்கல பாத்திரக்கடை இல்லை, 3 சுழி இன்னு நகர இன்னு வெண்கல பாத்திரக்கடைன்னு வரணும், வெங்கலம் கிடையாது, வெண்கலம். அதுதான் கரெக்டு, ஒரே ஒரு தப்பு. 3வதுல பாருங்கள், மானம் பார்த்த பூமி. இது அடிக்கடி போர்டில் வரக்கூடிய கேள்வி. மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்பட்டு, மானம் கிடையாதுமா, வானம். வானம் பார்த்த பூமி, அந்த ஒரே ஒரு பிழை தான். ஆனால் 2 மார்க் அதுக்கு. கண்டிப்பாக இந்த கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்தது ஐப்பசி அடைமழையில் ஊரணி. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. புரியுது? இது மாதிரி இருந்தால் 2 கேட்பாங்க, 2 மார்க் இல்லையா? அதனால் 2 வாக்கியங்களை கொடுத்து 2 வாக்கியங்களில் உள்ள பிழைகளை நீக்க சொல்லுவாங்க. ஒன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஐப்பசி அடைமழை இதெல்லாம் கரெக்டு தான். ஊருணி இருக்கு இல்லையா, அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. 2 சுழி நீ வராது, 3 சுழி நீ வரணும். அது ஒரே ஒரு மிஸ்டேக் அந்த வாக்கியத்தில் இருக்குது. அடுத்து 5வது, இன்றைக்கி சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும் இருக்கு இல்லையா, அதில் இன்றைக்கி சாயும், இன்றைக்கு, இன்றைக்கி இல்லை, இன்றைக்கிங்கிறது பேச்சு வழக்கு இல்லையா, அது பேச்சு வழக்கு. அப்போ என்ன வரணும், இன்றைக்கு சாயும் காலம், அந்தி சாயும் காலம், சாயங்காலம் இல்லை, சாயும் காலம். இந்த 2 சொற்களையும் நீங்கள் மாற்றணும். அதுதான், அவ்வளோதாம்மா. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் பின்வரும் பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுகன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, பக்கம் 103. இந்த டைப்பில் ஒன்று வரும். எது? இலக்கணம் 4 மார்க் கொஸ்டினில் வரும், கண்டிப்பாக வரும், டிஃபால்ட். அது நீ எழுதணுமா எழுத வேண்டாமாங்கிறது ஆப்ஷன் தான், ஆனால் டிஃபால்ட் கண்டிப்பாக இப்படி ஒன்று வரும். அது எப்படி எழுதணும், என்னென்ன பழமொழிகள் வர வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோவாக போடுவேன். இதனுடைய ஃபார்மெட் என்ன, எப்படி எழுதுனா முழு 4 மதிப்பெண்களை வாங்கலாம், அதில் என்ன எழுதணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக விளக்கி ஒரு தனி வீடியோ போடுவேன். சரியா? இப்போதைக்கு இதை அப்படியே விட்டுறலாம். அது மாதிரி 3 ஒரு பங்காக சுருக்கி வரைகள்லாம் நீங்கள் நிறைய சின்ன வகுப்புலெல்லாம் எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு ஃபார்மெட்டும் தெரியும். திருந்தா படிவம் எழுதணும், அப்புறம் திருந்திய படிவம் எழுதணும், அப்புறமா தலைப்பு எழுதணும், அப்புறம் திருந்திய படிவத்துக்கு மேலே தலைப்பு எழுதணும், அப்புறம் திருந்திய படிவத்துக்கு கீழே மொத்த சொற்கள் எவ்வளோன்னு எண்ணி போடணும், அதுக்கப்புறம் சுருக்கிய பின் எத்தனை சொற்கள் அப்படிங்கிறத 3ஆல் டிவைட் பண்ணி அது கிட்டத்தட்ட அந்த நம்பரையும் போடணும். இதெல்லாம் நீங்கள் சின்ன வகுப்பில் செய்கிறது தான், அதனால் நான் திருப்பி அதை சொல்லலை, நீங்களே பாருங்கள். ஏன்னா இது எக்ஸாக்டாக இதையே கொடுக்க மாட்டாங்க, வேறு பற்றி தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபார்மெட்டெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக நான் மறுபடியும் வேறு வீடியோவில் நடத்த போகிறேன், அப்போ சொல்கிறேன். ஃபார்மெட்டுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவேன்.
எதை எதை எப்படி எழுதணும், அணி இலக்கணம் எப்படி எழுதணும், இடம் சுட்டி பொருள் விளக்கம் எப்படி எழுதணும், இந்த பழமொழிகளை பொருத்தி எப்படி எழுதணும், எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஃபார்மேட் தனி வீடியோவாக போடுவேன். அப்போ இதையும் நான் சொல்கிறேன். சரியா? அடுத்தது 104ஆம் பக்கத்துக்கு வாங்க. இந்த சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்கன்னு ஒன்று இருக்குல்லம்மா, கண்டிப்பாக இந்த டைப்லையும் ஒரு கேள்வி 2 மார்க் கேள்வி இலக்கண கேள்வி வரும். இதுக்குள்ளே இருந்து தான் வரும். இந்த 4 வார்த்தை சொல்லியிருக்காங்கள்ல அதுக்குள்ளே இருந்து தான் வரும். இல்லை வெளியிலேருந்து வேறு ஏதாவது கேட்டாலும் கேட்கலாம். ஆனால் ஈஸி தான், ஒன்றும் இல்லை. ஒரு சொல்லிடுவாங்க, அதை நீங்கள் ரெண்டு மீனிங் இருக்கும். அதுக்கு ஒரே சொல்லாக ஒரு வாக்கியம் எழுதணும், பிரித்து வேறு ஒரு பொருள் பட இன்னொரு வாக்கியம் எழுதணும். 2 வாக்கியம் எழுதணும் நீங்கள். 2 மார்க்கு. உதாரணத்துக்கு பலகைன்னு கொடுத்துருக்காங்க, அவங்களே அதுக்கு சொல்லிட்டாங்க பாருங்கள். பலகைன்னா என்ன, 2 மீனிங் இருக்குது. பலகைன்னு அப்படியே மீனிங் எடுத்திங்கன்னா பலகை, போர்டு, நோட்டீஸ் போர்டு, இல்லை எந்த பலகை வேணாலும் வச்சுக்கலாம். மேசையில் உள்ள பலகை எது வேணாலும் வச்சுக்கலாம். நீ சொந்தமாக ஒரு வாக்கியம் எழுதிடலாம். அடுத்தது என்ன, பலகை பிரித்தா ஒரு பொருள் தரும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சொல் ஒரு பொருளை தரும், பிரிச்சிங்கன்னா வேறு பொருள் தரும். 2க்கும் ஒரு வாக்கியம் புலப்படும்படியாக எழுதணும். அவ்வளோதான். அது ஈஸி தான். இந்த டைப்லேயும் ஒரு கேள்வி கம்பல்சரியாக வரும், கட்டாயமாக வரும். கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். மீனிங் மட்டும் நான் சொல்லிடுறேன். சரியா? கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் தாமரை அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. தாமரைன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், தாமரைப்பூ. குளத்தில் தாமரைப்பூ பூத்திருக்கு. அவ்வளோதான், ஒரு வாக்கியம் முடிஞ்சு போச்சா? 2வது வாக்கியம் தாவும் மறை. மறைன்னா மானு. பிரிச்சாச்சுன்னா எப்படி பிரிப்பீங்க, தாவும் மறைன்னு பிரிப்பீங்க. அப்போ தாவுகின்ற மானுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதை வச்சு நான் தாவும் மானை பார்த்தேன். சிம்பிள் சென்டென்ஸ் தாம்மா. சிம்பிளான எளிமையான வாக்கியங்களை தான் அமைக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வாக்கியங்கள்லாம் அமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி கோவில்னா டெம்பிள் ஒரு வார்த்தை இருக்குது. இன்னொரு வார்த்தை என்ன இருக்குது, கோன்னா அரசன், இல்லைன்னா வீடு. இல்லை இப்படி கூட பிரிக்கலாம், வில்லு, அரசன் கையில் இருக்கக்கூடிய வில்லு. பிரித்தா அப்படியும் ஒரு பொருள் தருதில்ல. அப்போ அந்த பொருளில் ஒரு வாக்கியம், இந்த பொருளில் ஒரு வாக்கியம். கோவில்னு ஒரு வாக்கியம், கோவினுடைய இல்லோ அல்ல கோ கையில் இருக்கக்கூடிய வில்லோ ஏதோ ஒன்றை சொல்லி அது ஒரு வாக்கியம். அப்படி பிரித்து ஒரு வாக்கியம். அப்படி வாக்கியமாக எழுதணும், சென்டென்ஸ் எழுதணும். கண்டிப்பாக பிரித்தா மட்டும் பத்தாது, சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அதே மாதிரி வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் ஆனியன் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாக்கியம். 2வது வாக்கியம் என்ன, வெங்காயம் அப்படின்னா என்ன, ரொம்ப வெம்மையான காயம், நல்லா அடிபட்டிருக்குன்னு அர்த்தம். 2 மீனிங் இருக்குல்ல, 2 மீனிங்க்கும் ஒரு வாக்கியம். அதே மாதிரி 4வது தலைமை. தலைமைனா லீடர்ஷிப்னு ஒரு வாக்கியம் இருக்குது. தலையில் மை, அவள் தலையில் மை தடவி இருந்தாள். டை தடவுறோம்ல, மை, அது. அப்படி 2 மீனிங் இருக்குல்ல அங்கே. இதுதான் முக்கியமாக. என்னென்னா நீ கரெக்டாக அதை அர்த்தம் புலப்படுற மாதிரி சின்ன சின்ன வாக்கியத்தில் அமைக்கணும். 2 வாக்கியம் அமைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அதில். அவ்வளோதாம்மா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வானூர்தி நிலையம். வானூர்தி நிலையம் ஏர்போர்ட் இருக்குல்ல, அது நான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்களுக்கு. ஒவ்வொரு இயல்லையும் ஒவ்வொரு துறை பற்றிய கலைச்சொற்கள் கொடுப்பாங்கன்னு. இங்கே ஏர்போர்ட்டில் பயன்படுத்தக்கூடிய கலைச்சொற்களை கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். அரைவல் கேட்டிருக்காங்க, டிபார்ச்சர் கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் விசா நிச்சயமாக கேட்பாங்க. பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு, விசானா நுழைவு இசைவு, கண்டிப்பாக கேட்பாங்க. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? இதுவும் 1 மார்க்கில் கேட்கப்படக்கூடிய ஒரு பேட்டர்ன். கண்டிப்பாக கலைச்சொற்களும் கேட்பாங்க. இந்த பாஸ்போர்ட் அப்படின்னு ஆங்கில வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் வார்த்தையை உங்ககிட்ட கேட்பாங்க. டைரெக்டாகவும் கேட்கலாம், இல்லை கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்தும் கேட்கலாம். 2 மார்க்லேயும் கேட்கலாம், 1 மார்க்லேயும் கேட்கலான்னு சொல்கிறேன். ஆனால் கேட்பாங்க. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாம்மா. இயல் 4 முழுமையாக முடித்து விட்டேன். முடிச்சாச்சு. எனக்கு திருப்தியாக இருக்குது சொல்லி கொடுத்ததில். உங்களுக்கு புரியலை இல்லை எங்கேயாவது குழப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அந்த காணொளியை மீண்டும் போட்டு கேளுங்க,
புரிஞ்சிடும். அதையும் மீறி புரியலை அப்படின்னு சொன்னால் எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு நான் விளக்குறேன். சரியா? ஸோ இயல் 4 முழுமையாக முடிந்து விட்டது. சரியா? சரி, இத்தோடு இன்னைய வகுப்பை முடிச்சுக்கலாமா நம்ம? சரி, நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.